வடக்கு, வடமத்திய, வடமேல், தென் மாகாணங்களிலும் ரத்தினபுரி மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மனித உடலில் உணரப்படும் வெப்பத்தின் அளவு கவனிக்கத்தக்க அளவு காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. போதிய அளவு நீர் அருந்துமாறும் முடிந்தளவு நிழலில் உள்ள இடங்களில் இளைப்பாறுமாறும் திணைக்களத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குழந்தைகள், முதியோர், நோயாளர்கள் இது தொடர்பில் கவனமாக செயற்பட வேண்டும். கடந்த 24 மணித்தியாலங்களில் ரத்னபுரியிலேயே அதிக வெப்பநிலை பதிவாகியுள்ளது. 36.6 செல்சியஸாக அது பதிவாகியிருந்தது. மனித உடல் உணரும் வெப்பத்தின் அளவு 39 முதல் 45 செல்சியஸ்கள் ஆகும். இந்த அளவு கவனிக்கத்தக்க ஒன்றாகும். 51 செல்சியஸை அது கடக்குமாயின் அது ஆபத்தான நிலையாகும். சருமத்தில் காயங்கள் ஏற்படலாம். அடுத்ததாக உடலிலுள்ள நீர்ச்சத்து குறைவடையும் போது தசைப்பிடிப்பு ஏற்படும். அதனையும் தாண்டி அதிக வெப்பத்தினால் சோர்வு ஏற்படலாம். இதன் மூலம் மன அழுத்தம் ஏற்படும். சருமங்களில் ஏற்படும் காயம், வாந்தி எனும் அறிகுறிகள் வெளிப்படையாக எமக்கு தோன்றும். தசைப்பிடிப்பு, மயக்க நிலை, விசேடமாக சுயநினைவு இழக்கின்றமை, உடல் சோர்வு போன்றனவும் ஏற்படலாம். இதனிடையே நிலவும் வானிலையோடு நீர் விநியோகத்தில் தடை ஏற்படுகின்றமை தொடர்பில் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை அறிக்கையொன்றை விடுத்துள்ளது. நீர்நிலைகளின் நீர்மட்டம் சடுதியாக குறைந்து வருவதாகவும் அதிக வெப்பத்தினால் மக்களின் நீர் பயன்பாடு அதிகரித்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குடிநீர் விநியோகம் மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதால் அனைவரின் அத்தியாவசிய குடிநீர், சுகாதார தேவைகளுக்கும் சமமாக நீர் விநியோகிக்கப்பட வேண்டும் எனவும் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை தெரிவிக்கின்றது. வாகனங்களை கழுவுதல், வீட்டுத் தோட்டம் உள்ளிட்ட செயற்பாடுகளுக்காக நீரை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தி நாளாந்த தேவைகளுக்காக மாத்திரம் நீரை பயன்படுத்துமாறு தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது.